தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதன் மத்தியில கிருபையினாலே அவரை தாங்கினார். தாவீது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். இரண்டாவது, தாவீது தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்டவர். தேவன் எவ்விதமாக தாவீதை ஆயத்தப்படுத்தினார்? தாவீது பல்வேறு விதமான பாடுகள் வழியாக கடந்து சென்றார். பாடுகள் வருமா? வரும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வருமா? உபத்திரவங்கள் வரும். அதான் வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். ஒருவேளை பெரிய பெரிய செய்தியாளர்கள், பிரபலமான ஊழியக்காரங்க உங்களுக்கு பாடே வராது, வியாதியே வராது, பிரச்சனையே வராது என்று சொல்வார்களானால் நம்ம ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்கிறது? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுமா? பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம். மறந்துட வேண்டாம். பாடுகளோ பிசாசோ மனிதர்களோ நம்முடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறுதல். ஆகவே பாடுகளையும் உபத்திரவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய புயல்களையும் பார்த்து நம்முடைய கண்களை கிறிஸ்துவை விட்டு திருப்பாதபடிக்கு கவனமாக நம்ம இருப்போம். கடைசியா என்ன படிக்க ஆரம்பித்தோம்னா, தாவீதுடைய வாழ்க்கையில அவர் எவ்விதமான பாதையில் வழியாக கடந்து சென்றார், தேவன் அவரை எவ்விதமாக ஆயத்தப்படுத்தினார் சொல்லி யோசிக்கும் போது பிசாசானவனுடைய ஏவுதல். இன்னைக்கு அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, எல்லாருக்குமே நன்மை செய்கிறேன், அப்படி இருக்கும்போது மனிதர்கள் எனக்கு எதிராக ஏன் செயல்படுகிறார்கள்? நான் நன்மை தானே செய்யறேன், நான் உண்டு, என்னுடைய பணி உண்டுன்னு சொல்லி நான் இருக்கிறேன், உண்மையை உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுகிறேன், என்னால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனா என்னை பகைக்கக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு, காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். இதற்கு பின்னணியம் என்ன? வேத வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பிசாசானவனுடைய சேனை நமக்கு எதிராக செயல்படுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். சரி, 19வது அதிகாரத்திற்கு 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 19 9வது 10வது வசனங்களை வாசிங்க. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். பிரச்சனை தாவீதுக்கு எங்க இருந்து வருது? எந்த இடத்துல பணி செய்கிறாரோ, எந்த இடத்துல யாருக்கு உதவி செய்கிறாரோ அவர் மூலமாக வருகிறது. சவுலுடைய வாழ்க்கை தேவனை விட்டு விலகி போனபடியினால பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டார். அவனை சுகப்படுத்துவதற்காக, அவனுக்கு உதவி செய்வதற்காக தாவீது சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது மீது அந்த அசுத்த ஆவி இறங்கினபடியினாலே, சவுலின் மீது அசுத்த ஆவி இறங்கினபடினால தான் கையில இருக்கக்கூடிய ஈட்டியை கொண்டு இந்த வாலிபனை கொலை செய்யும்படி முயற்சி செய்கிறார். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அந்த வசனங்கள்ல ஒரு சிலது பார்த்துட்டு நம்ம உள்ள போலான்னு நினைக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசானவனை குறித்து இயேசு கிறிஸ்து போதித்த பகுதி. அதாவது யூத ஜனங்கள் தங்களை ஆபிரகாமுடைய சந்ததியார்னு சொல்லிட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்ல, நீங்க பிசாசினால் உண்டானவர்கள். எந்த அடிப்படையில சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவர்கள் வகை தேடினார்கள், அவர்கள் பொய் சொன்னார்கள். ஆகவே இந்த பொய்யும் கொலையும் யார்கிட்ட வருதுன்னா பிசாசுகிட்ட இருந்து வருது. மனிதர்களை ஏவி தேவனுடைய மக்களை அழிக்கும்படியாக பிசாசானவன் செயல்படுகிறான். இந்த வசனத்தை படிக்கும் போது ஆதி முதல் அவன்
மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். சரி, அப்போ இந்த இடத்துல தாவீதை அழிக்கும்படி அந்த அசுத்த ஆவி சவுலை ஏவி விட்டது. ஆனால் கர்த்தர் காத்து கொண்டார். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பிசாசை கண்டு ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா? தங்களுடைய வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் கடந்துச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படக்கூடிய விசுவாசிகள் இருக்காங்கல்ல. அல்லது என்னுடைய வீட்டுல எதிர்மறையான காரியங்கள் நடக்குமானா யார் எனக்கு விரோதமாக சூனியம் வைத்திருப்பார்கள், யாரோ எனக்கு விரோதமாக பிசாசை ஏவி விட்டு விட்டார்கள் என்று யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறான், மறந்துட வேண்டாம். அவனுக்கு வல்லமை உண்டு. ஆனால் கர்த்தர் சர்வ வல்லமையுடையவர். தேவனுடைய அனுமதிக்கு உட்பட்ட விதத்துலதான் அவனால் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். இந்த இடத்துல தாவீது ஞானமாக அந்த இடத்துல இருந்து தப்பித்துக் கொண்டார். அப்போ பிசாசு நம்மை அழித்து விட முடியுமா? அழித்து விட முடியாது. நம்முடைய உயிர் கர்த்தருடைய கரத்துல பாதுகாப்பாக இருக்கிறது. அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனாலும் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு. நம்ம கடந்த முறை வாசிக்க கேட்டோம்னு நினைக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள்ல பவுல் எழுதும் போது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி எழுதுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அன்சீன் போர்சஸ், காணப்படாத ஒரு பெரிய சேனை நமக்கு விரோதமாக செயல்படுகிறது. சேனை என்னும் போது எண்ணில் அடங்காத போர்ச்சேவர்கள் அடங்கிய ஒரு பெரிய படை யாருக்கு விரோதமாக செயல்படுகிறது? தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. இவர்கள் யார்? தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினாலே தள்ளப்பட்ட தேவதூதர்கள். அதான் பவுல் எழுதுகிறார், மனிதர்களை பார்த்து பயப்படாதுங்க. ஏன்னா போராட்டம் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல. மாம்சத்தோடு இரத்தத்தோடுனா சதையும் இரத்தமும் உள்ள மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு போராட்டம் கிடையாது. அவர்களை பயன்படுத்தக்கூடிய பிசாசானவன் பின்னாடி இருக்கிறான். மறந்துட வேண்டாம். அப்போ இந்த போராட்டத்தை எவ்விதமாக மேற்கொள்வது? இந்த போராட்டத்தை மேற்கொள்வது தாவீது எவ்விதமாக மேற்கொண்டார்னா, ஒன்று, அவர் பயப்படவில்லை. கர்த்தரையே சார்ந்து கொண்டார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். பகை அப்படியே தொடர்கிறது. என்ன பகை? தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சவுல் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறார். 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 19 வாசிங்க சிஸ்டர். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேல் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த சம்பவத்தை நம்ம படிச்சோம். சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போதும் படித்தோம். சவுல் யாருக்கு விரோதமாக செயல்படுகிறார்? தன்னுடைய 2வது மகளுடைய கணவர் மருமகனுக்கு விரோதமாக செயல்படுகிறார். மருமகன் என்பது இன்னும் ஒரு மகன் மாதிரி. அப்போ ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட முடியுமா? பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட முடியுமா? ஒரு மாமனார் மாமியார்
தன்னுடைய மருமகன் அல்லது மருமகளுக்கு விரோதமாக செயல்பட முடியுமா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சவுல் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார். ஆனா சவுலுடைய வாழ்க்கையும் தாவீதுடைய வாழ்க்கையும் ஒரே விதமாக இல்லை. வேதத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, இருளிலே நடக்கிறவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள். முதல்ல படிச்சோம், பிசாசானவருடைய தூண்டுதலின் அடிப்படையில சவுல் தாவீதை பகைத்தான். இதை மறக்க வேண்டாம். அன்சீன் போர்சஸ், காணப்படாத பெரிய படை நமக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அது எவ்விதமாக தாவீது தொடர்ந்து மேற்கொண்டார் என்பதை பின்னாடி படிக்கலாம். இரண்டாவது, இவ்விதமான பகைக்கான காரணம் என்ன? பகைக்கான காரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து டீடைல்டா சொல்றாரு. பின்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாரு? மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்குவேன், தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் பிரிவினை உண்டாக்குவேன். ஒரு வீட்டுக்குள்ள அநேகர் பிரிந்திருப்பார்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். என்ன அர்த்தம்? உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர், யாருமே எடுக்க முடியாத, யாருமே கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர் என்னுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானமற்ற நிலைமையை கொடுப்பாரா? அல்லது நான் பணிபுரியக்கூடிய இடத்துல சமாதானமற்ற நிலைமையை கொடுப்பாரா? தேவன் கொடுப்பதில்லை. ஒரு காரியத்தை மறந்துட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மக்களுக்கும் போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. அதுதான் உலகம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உலகமும் உலகத்துடைய வேல்யூ சிஸ்டமும் உலகத்துடைய முக்கியப்படுத்தக்கூடிய காரியங்கள், அவர்களுடைய மதிப்பீடுகள் தேவனுடைய பிள்ளைகளின் மதிப்பீடிலிருந்து முற்றிலுமாக வேறுபடுகிறது. அதனால அவர்களாலே இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய சொந்த மருமகனாக இருந்த போதும் பகையின் நிமித்தமாக, பொறாமையின் நிமித்தமாக அவனை கொலை செய்யும்படி தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போர்ச்சேவகரை அனுப்புகிறார் இந்த சவுல். அதனால இப்படிப்பட்ட பகையை கண்டு சோர்ந்து போயிட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதன் நிமித்தமாக உங்க குடும்பத்திலிருந்து, உங்களுக்கு அறிமுகமான மக்கள் மத்தியிலிருந்து, அல்லது நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து உங்களை பகைப்பார்களானால், உங்களை கொலை செய்வதற்கு கூட முயற்சி எடுப்பார்களானால் பயந்து விடாதீர்கள். இது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவங்க கையில கொடுத்துட்டாரா? அவருடைய வேலை வரும் வரை நம் மீது, தேவனுடைய மக்கள் மீது யாருமே கைய வைக்க முடியாது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மீகாள் அவளுடைய முதிர்ச்சியற்ற தன்மையின் அடிப்படையில தாவீதை பாதுகாக்கிறார். தன்னுடைய கணவர் வேற என்ன செய்யறாங்க, அவரை பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்து விட்டு ஒரு சொரூபத்தை வைத்து பாதுகாக்கிறார். இந்த பகுதியை சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது நாம் படித்தோம். நீங்க பாத்தீங்கன்னா மாமனார் மருமகனுக்கு எதிராக இருக்கிறார், ஆனால் மனைவி கணவரோடு கூட நிற்கிறார். ரெண்டு விதமான மக்கள். ஒன்று நமக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள், இரண்டாவது நமக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கு, ஆண்டவர் அவருடைய மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போக வேண்டாம். தாவீதுடைய வாழ்க்கையில இவ்விதமான பாடுகள், சோதனை வரும்போது அந்த சோதனையின் மத்தியிலேயும் தேவனுடைய கிருபை அவரை அதிகமாக தாங்கியது. இதன் மத்தியில தாவீது சோர்ந்து போயிடலாம் இல்லையா? ஏன்னா ஒரு மனிதனுக்காக பயந்து ஓட வேண்டியிருக்கிறது. என்ன செய்வது? எப்ப பார்த்தாலும் பயமா இருக்கு. தன்னுடைய சொந்த வீட்டுல தன்னுடைய குடும்பத்தாரோடு இருக்கும் போது தன்னை கொலை செய்வதற்கு ஆட்கள் வருகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்விதமாக தாவீது செயல்பட்டார்? தாவீதுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள் மத்தியில சோர்ந்து போகாததற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தின தாவீது. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் எல்லா அனுபவங்கள், என்னுடைய கண்ணீர், என்னுடைய ஏமாற்றங்கள், என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீ உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக அனுமதிக்கிறேன். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? வேட்டையாடக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் இவரை துரத்தி வருகிறார். இதையும் கர்த்தர் நன்மைக்காக பயன்படுத்துவார். தாவீதின் சங்கீதங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா? தாவீதின் சங்கீதங்கள் நமக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தாவீது நம்மை போல பல்வேறு விதமான பாடுகள் வழியாக கடந்து சென்றார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லி அவர் கதறினார் இல்லையா? அதே அனுபவத்தை தாவீது ஏற்கனவே கடந்து சென்றார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் பின்னாலே மேசியா கடந்து போகக்கூடிய அனுபவத்தோடு ஒத்து போகிறது. அப்ப அதன் சூழ்நிலையில தாவீது பண்ணின காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்தி விட்டார். சவுலுக்கு தப்பி ஓடும் போது தாவீது எழுதிய சங்கீதங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? சங்கீதம் 59வது சங்கீதத்தை நீங்க நேரம் எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 59 14, 15வது வசனங்களை வாசிங்க. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். இந்த இடத்துல தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேட்டை நாய்கள் வேட்டையாடுவதற்காக மக்களை விரட்டுவது போல என்னை இந்த சவுலுடைய ஒற்றர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி விட்டு, கர்த்தாவே உமக்கு எல்லாம் தெரியும், நான் கடந்து போற பாதையெல்லாம் தெரியும், என்னுடைய வேதனை எல்லாம் தெரியும். இந்த சூழ்நிலையில் மத்தியிலேயும் தேவனே உடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை தாவீது அறிந்து வைத்திருந்தார். கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் கொட்டி விடுகிறோமா? ஆண்டவரே ஏன் இந்த வேதனைன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டே உட்கார்ந்துருக்கோமா? தாவீது சோர்ந்து போகாததற்கு காரணம் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டார். அவருக்கு அந்த கவிதை எழுதக்கூடிய திறமை, பாடல் பாடக்கூடிய திறமை இருந்தபடியினால சங்கீதங்களாக அது மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய சங்கீதங்களாக தேவனால் மாற்றப்படும். சரி, அதோட முடிஞ்சா? இல்ல. என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து தாவீதை அழிப்பதற்காக சவுல் முயற்சி எடுக்கிறார். 19வது வசனம், 19வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதியிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த வசனங்களை பொறுமையா படிச்சு பாருங்க. என்ன நடக்குது? மீகாள் மூலமாக பாதுகாக்கப்பட்ட தாவீது, தன்னுடைய மனைவியின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட தாவீது, மனைவியுடைய ஆலோசனையை கேட்காம இல்ல. சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களுடைய ஆலோசனையை பயன்படுத்தலாம். நம்ம மீது அக்கறையுள்ள, நம்மை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டு தாவீதை தப்பித்து சென்று விடுகிறார். அடுத்து இந்த சூழ்நிலையில் மத்தியில தாவீது எவ்விதமாக தன்னை பலப்படுத்தி கொண்டார்? அந்த வசனங்களை அப்படியே பாருங்களேன், வாசிக்க கேட்ட வசனங்களை. 18ஆம் வசனத்துல, தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போனான். போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். தாவீது சாமுவேல் இவர் 2 பேர் உள்ள உறவு எப்போ இருந்து ஆரம்பிக்குது? அவருடைய வீட்டிற்கு வந்து, அதாவது ஈசாயுடைய வீட்டுக்கு வந்து இந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். இப்போ பெரிய வெற்றிகளுக்கு பிறகு ராஜாவுடைய மருமகனாக மாறிவிட்டார். ஆனால் ராஜா இவனை தொடர்ந்து கொல்வதற்காக முயற்சி எடுக்கிறார். அந்த சூழ்நிலையில தாவீது தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்யறாருன்னா, தேவனுடைய மக்களின் ஐக்கியத்தை நாடுகிறார். Fellowship with God's people strengthens David. எங்க போறாரு தெரியுமா? தன்னை அபிஷேகம் பண்ணின, தன்னை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்தின அந்த சாமுவேல் இடத்துல போற. சாமுவேல் இடத்துல போய்
சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்கிறார். உங்களுக்கு தெரியும், என்னை அபிஷேகம் பண்ணினது நீங்க தான். அவ்வளவு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அந்த வீட்டுக்கு நான் மருமகனா மாறி இருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து நான் வேட்டையாடப்படுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறேன். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளுடைய ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம், the fellowship, பாடுகள் மத்தியில நம்ம கடந்து செல்லும் போது நம்மை நிறுத்துகிறது. இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதனை நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல அப்படியே பொங்கி வரும்போது தேவனிடத்துல கொட்டுகிறோம், உண்மைதான். ஆனா மனிதர்களாகிய நமக்கு தோள் கொடுப்பதற்கு, சாய்ந்து கொள்வதற்கு, நம்மை தூக்கி விடுவதற்கு, நம்மை தட்டி கொடுப்பதற்கு, நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு மற்ற தேவனுடைய பிள்ளைகள் தேவை. சவுல் சாமுவேலாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் சவுலுடைய வாழ்க்கை தாறுமாறாக சென்றபடியினால், பிசாசானவனுடைய ஆளுகைக்கு கீழே போயிட்டதால அவன் சாமுவேலையும் பகைத்தான், தாவீதையும் பகைத்தான். ஆனா தாவீது தேவனுடைய மக்களோடு ஆழமான உறவு வைத்துக் கொண்டார். விளைவு அங்கிட்ட வந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார். ஐக்கியம் சொல்லி வரும்போது ஐக்கியத்துல வரக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஷேரிங் அண்ட் கேரிங். நான் யார்கிட்ட போய் காரியங்களை சொல்ல முடியும்? அருமையான தேவனுடைய மக்களே, உங்களை நேசிக்கிற, உங்களை புரிந்து கொள்கிற, முதிர்ச்சியாக ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களை வழிநடத்தக்கூடிய ஐக்கியத்தில் நீங்க இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த இடத்துல தாவீது ஓடி போய் அங்க போன உடனே சாமுவேல் தாவீதை கூட்டிக் கொண்டு நாயோதுக்கு போயிட்டார். அங்க போயிட்டார். ஆனா அந்த செய்தி யாருக்கு வருதுன்னா சவுலுக்கு வருது. சவுல் என்ன செய்தாரு? அங்கேயும் தாவீதை கொல்வதற்கு போர்ச்சேவகரை அவர் அனுப்பினார் சொல்லி 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாக்குறோம். என்ன நடக்குது? வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த போர்ச்சேவகர்கள் தாவீதை அரெஸ்ட் பண்றதுக்காக கிளம்பி வரும்போது அங்க நிக்கக்கூடியது யாருன்னா தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும், 20ஆம் வசனம், சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்பதையும் கண்டார்கள். தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாயோதுன்ற இடத்துல தீர்க்கதரிசிகளுக்கான ஒரு பயிற்சி பள்ளியை சாமுவேல் நடத்தி இருக்கலான்றாங்க. தாவீதை போல இளைஞர்கள், இன்னும் அநேக இளைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை யார் கொடுத்திருக்கலாம்? சாமுவேல் கொடுத்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இதன் அடிப்படையில இன்னைக்கு சில மக்கள் செய்யற மாதிரி அந்நிய பாஷை பேசுவதற்கு பயிற்சி, அற்புதங்கள் செய்வதற்கு பயிற்சின்னு சொல்லி வசனத்தை விட்டு விலகி போறாங்களா? அவ்விதமான அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தது. அது ஒரு தனிப்பட்ட அழைப்பு. புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகளுடைய ஐக்கியத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, கர்த்தருடைய திட்டங்கள் வருகிறது. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நான் தான் தீர்க்கதரிசி ஆகிட்ட எல்லாரும் வாங்க குறி சொல்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், எதிர்காலத்தை குறித்து கணித்து நான் சொல்லுவேன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துலயுமே இல்லை. சரி, இந்த இடத்துல சேவகரை அனுப்புறேன். அங்க என்ன நடக்குது? சேவகர்கள் அவிசுவாசிகள். சேவகர்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களை அரெஸ்ட் பண்றக்க பாருங்க, போகும்போது சேவகர்கள் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எந்த வசனம்? 20ஆம் வசனத்துல. இது எப்படி நடக்கும்? அவங்க அவிசுவாசிகள் தானே. அப்படி இருக்கும்போது சேவகர்கள் மீது எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்க முடியும்? நம்ம முதல்ல படித்த காரியத்தை மறக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டுல 2 இடங்கள்ல இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அவிசுவாசிகள் மீது ஆவியானவர் இறங்கினார் என்பதை இந்த இடத்துல சவுலுடைய சேவகர்களுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். 2வது, சவுலின் மீது ஆவியானவர் இறங்கினார். ஏன் விதமாக இறங்கினார்? அதுக்கான காரணத்தை முன்னாடி படிக்கலாம். உடனே இவங்க மேல ஆவியானவர் இறங்கினதால என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்களா? இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தேவனை நம்பாத, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, கிறிஸ்துவின் தனித்தன்மையை உணராத மக்கள் மூலமாகவும் கர்த்தர் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவார்னு சொல்லி தீர்மானத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு சம்பவம். ஆனால் அந்த சம்பவத்துடைய நோக்கம் என்ன? அடுத்து தொடர்ந்து படிக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். 21வது 22வது வசனங்களை வாசிங்க சிஸ்டர்.
இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாந்தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்த 2 வசனங்களும் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று என்பார்கள். தேங்க்யூ. இந்த வசனங்கள்ல உள்ள சம்பவத்தின் அடிப்படையில நம்ம ஒரு போதனையை உருவாக்க முடியாது. இந்த அவிசுவாசிகள் மீது ஆவியானவர் இறங்கின மாதிரி நம்மீதும் இறங்குவார்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. சவுல் பரிசுத்த ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்ட போது எவ்விதமாக அவர் பிகேவ் பண்ணாரோ அவ்விதமாக நம்மளும் பிகேவ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு அசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று போர்ச்சேவரை யார் அனுப்புறா? சவுல் அனுப்புறார். அந்த போர்ச்சேவர்கள் வருகிறாங்க. வரும்போது சாமுவேல் இடத்திலேயோ தாவீது இடத்திலேயோ எந்த ஆயுதமும் இல்லை. அவர்களை மேற்கொள்வதற்கு சண்டை போடுறதுக்கு அங்க அவங்க தயாரா இல்ல. இரண்டாவது, தன்னுடைய எதிரிகளை நேசிக்கக்கூடிய தாவீது, எதிரிகளை நேசிக்கக்கூடிய சாமுவேல் அவர்களுக்கு எதிராக போரிடவில்லை. அப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருடைய மக்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த எதிர்ப்பை கர்த்தருடைய ஆவியானவர் மேற்கொள்ளுகிறார். ஏதாவது அந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். அந்த சோல்ஜர்ஸ் கொலை செய்யும்படி வருகிறார்கள், ஆனால் அரஸ்ட் பண்ணும்படி வருகிறார்கள். அவர்களை ஆவியானவர் மேற்கொண்டபடியினால் அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? தீர்க்க தரிசனம்ன்ற வார்த்தைக்கு இந்த எபிரேய பகுதியில, இந்த பகுதியில என்ன அர்த்தத்துல வருதுன்னா, டு சிங் சாங்ஸ், பிரைஸ் காட், ஃபோர்டோல்ட். 3 அர்த்தமே இருக்கு. ஒன்று, அவர்கள் பல்வேறு விதமான பாடல்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். அவர்கள் தேவனை துதித்தார்கள். ஒரு சில காரியங்களை, எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களை சொல்லி இருக்கலாம். இது எல்லாமே சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் அவர்களை ஆட்கொண்டார். கர்த்தர் அவர்களை ஆட்கொண்டார். 3 படைகள் வருகிறது. 3 படைகளையும் கர்த்தர் ஆட்கொண்டார். கடைசியா சவுல் என்ன தெரியுமா செய்யறாரு? இவங்களை அனுப்புனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி வந்து தாவீதை கொல்வதற்காக முயற்சி எடுக்கும் போது அவனையும் கர்த்தருடைய ஆவியானவர் மேற்கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் மேற்கொண்டார். ஒரு காரியத்தை மறந்துட வேண்டாம் அருமையான தேவனுடைய மக்களே. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் சொல்லி சொன்னாரு. உலகத்துல எவ்வளவு பெரிய பிசாசாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அசுத்த ஆவிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை மேற்கொள்ள முடியாது. இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான சத்தியம். பவுல் பின்னாடி எழுதும்போது நம்முடைய ஆயுதங்களை குறித்து எழுதுகிறார் இல்லையா? 2 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த இடத்துல பவுல் எழுதும்போது என்ன தெரியுமா சொல்ற? எங்களுடைய போர் ஆயுதங்கள் உலக மக்களுடைய போர் ஆயுதங்கள் மாதிரி கிடையாது. பகைக்கு விரோதமாக பகை, கத்திக்கு விரோதமாக கத்தி, எதிர்ப்புக்கு விரோதமாக எதிர்ப்பு, கொலைக்கு பதிலாக கொலை என்பது எங்களுடைய சட்டம் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் தேவனுடைய வல்லமையினாலே அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய போராயுதங்கள். அப்போ தேவனுடைய வல்லமையினாலேதான் பிசாசானவனுடைய வல்லமையை நம்ம மேற்கொள்ள முடியும். இதை மறக்க வேண்டாம். தாவீது கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தார். தாவீது கர்த்தருடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். சூழ்நிலைகள்
தாவீதை கர்த்தரோடும் கர்த்தருடைய மக்களோடும் இணைத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? சோதனைகள் வரலாம். கெத்செமனேல இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது பேதுருவை பார்த்து சொன்னாரே, பேதுருவே, இன்றைக்கு ராத்திரி சாத்தான் உன்னை சுளகினாலே புடைப்பது போல புடைப்பதற்கு என்னிடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லி சொன்னாரே. வேண்டிக் கொண்டார். தனக்காக ஜெபித்தார். தன்னுடைய சீஷர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக அவர் ஜெபித்தார். அவர்கள் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய எதிர்கால விசுவாசிகளுக்காக அவர் ஜெபித்தார். மத்தேயு 17வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பேதுருவை தட்டி எழுப்பி சொல்கிறார், பேதுருவே, இன்றைக்கு ராத்திரி சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பாக என்னை 3 தரம் மறுதலிப்பாய். ஆகவே பேதுருவே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரே. பேதுரு தூங்கிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய யுத்தத்தை மேற்கொள்வதற்கு மாம்ச ஞானமும் மாம்ச திட்டங்களும் முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரமே கர்த்தருடைய சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் கிடையாது. இன்னும் எத்தனை முறை நம்ம மாம்சத்துல போராடுறோம் இல்லையா? மனிதர்கள் நமக்கு விரோதமாக திட்டமிடும் போது, மனிதர்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது உட்கார்ந்து அவர்கள் பேசுகிற மாதிரியே அவர்களுடைய திட்டங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக திட்டமிடக்கூடிய மக்கள் இருக்காங்களே. இல்ல, முடியாது. ஏன் தெரியுமா? இது எல்லாமே யாரிடத்துல இருந்து வருகிறது? இருளின் ஆதிக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் போர்ச்சேவகர்களை மேற்கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை மேற்கொண்டார். பிசாசு பிடித்த ஒரு மனிதனை, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சீஷர்களிடத்துல கொண்டு வர, அந்த பிசாசை சீஷர்கள் விரட்டுகிறார்கள். ஆனால் அந்த பிசாசு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. உடனே அந்த தகப்பன் போய் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்றான், இதே மாதிரி இந்த பிசாசை விரட்டுவதற்கு உங்கள் சீஷராலே முடியாமல் போயிருச்சுன்னு சொல்றாங்க. உடனே இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை விரட்டி விட்டார். இயேசு கிறிஸ்து கடவுள், அதனால விரட்டார். ஐயா, இவங்கெல்லாம் மனிதர்கள், ஆகவே விரட்டவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. சீஷர்கள் தங்களுடைய சந்தேகத்தை இயேசு கிறிஸ்து தனியா இருக்கும் போது கேட்கிறாங்க, ஆண்டவரே, ஏன் எங்களால் இந்த பிசாசை விரட்ட முடியவில்லை? இதான் அவங்களுடைய கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய தான கேள்வி. ஏன் ஆண்டவரே இந்த பிசாசை எங்களால மேற்கொள்ள முடியல? பிசாசின் மூலமாக வரக்கூடிய திட்டங்களை மேற்கொள்ள முடியல. ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா சொன்னாரு? இவ்வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஜாதி இல்ல, இந்த வகைன்னு அர்த்தம். இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எதிர்ப்புகளை மேற்கொள்வதற்கு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். தேவனுடைய போராயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி பவுல் எழுதுகிறார் இல்லையா? வெற்றி நம் பக்கம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். கிடையாது அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் எவ்வளவு பலப்படுறோம்? வளருகிறோமா? பலப்படுகிறோமா? பலமுள்ள ஒரு விசுவாசியாக மாறுகிறோமா? அல்லது வெகு எளிதாக பிசாசரோடு மேற்கொண்டு விடுவார். தாவீது இந்த பாதையில கடந்து செல்லும் போது தேவனாலே உருவாக்கப்பட்டதற்கான காரணம் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய கிருபையினாலே அவர் மேற்கொண்டார். இங்க நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக இருக்கிறோம்ன்றது சற்று யோசித்து பார்க்கலாம். பிரச்சனை அதோட முடியல. என்ன நடக்குது? 20வது அதிகாரத்துக்குள்ள போலாம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வாராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது
உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். வசனங்கள்ல பார்க்கல, சவுல் அதோட ஓயல. கர்த்தருடைய ஆவியானவராலே மேற்கொள்ளப்பட்ட சவுல் மறுபடியும் தாவீதை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 ஆண்டுகள் தாவீது இந்த பாதையிலே கடந்து செல்கிறார். எதற்காகன்னு தெரியல. பின்னாடி வர்ற நாட்கள்ல ஜனங்களுடைய வேதனையை புரிந்து கொள்வதற்கு, கர்த்தர் தன்னை எவ்விதமாக நடத்தி வந்தார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த சூழ்நிலையில கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். பாடுகள் தவிர்க்க இயலாதவை. ஆனால் பாடுகள் மத்தியில நாம் எவ்விதமாக செயல்படுகிறோம், அந்த வேதனையை எவ்விதமாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். தாவீது பயன்படுத்தி கொண்டார். என்ன நடக்கிறது? தன்னுடைய மகனாகிய யோனத்தானை அழைத்து தாவீதை கொலை செய்வதற்கு சவுல் திட்டமிடுகிறார். ஆனால் யோனத்தானும் தாவீதும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? யோனத்தான் தாவீதை எவ்விதமாக நேசித்தான் தெரியுமா? தன்னுடைய பிராணனை போல நேசித்தான், உயிரை போல நேசித்தான், உயிரை போல நேசித்தான். ஆகவே தாவீது போய் அவற்றை எல்லா காரியத்தையும் என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொள்றாரு. பாருங்களேன், எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. எனக்கும் மரணத்துக்கும் 3ஆம் வசனம், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் சொல்லி சொல்றாரு. யோனத்தான் யார்? சவுலுக்கு அடுத்து அந்த ராஜாங்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இளவரசன் அல்லது ராஜாவுக்கு அடுத்து வரக்கூடிய அவனுடைய வாரிசு. ஆனா இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இடையில இப்படிப்பட்ட ஆழமான உறவு இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? யோனத்தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். தாவீதும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் சவுல் கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக போனான். அப்போ மறுபடியும் இந்த பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது பாடுகள் மத்தியில உடனே நிற்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா? தேவனுடைய மக்கள். நல்ல நண்பர்கள். எந்த சவுலுடைய ராஜாங்கத்துல சவுலும் அவனுடைய ஊழியக்காரரும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் சொல்லி திட்டமிடுகிறார்களோ, அதே வீட்டுக்குள்ள, அதே ராஜாங்கத்துக்குள்ள கர்த்தர் ஒரு மகனை யோனத்தான வைத்திருந்தார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அநேக நேரங்கள்ல மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது, வாழ்க்கையின் வேதனையான பாதைகள்ல கடந்து செல்லும்போது நம்ம என்ன யோசிக்கிறது தெரியுமா? தனிமையா நிக்கிற மாதிரி உணர்றோம். அது உண்மை. ஆனா நம்ம எதிர்க்கக்கூடிய மக்கள் இருக்கிற மாதிரி நம்மோடு நிற்பதற்கு, நமக்கு தோள் கொடுப்பதற்கு, தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்து நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் இல்லையா? ஒரு சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்திராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமா போயிருக்கும் இல்லையா? தேவதூதர்களை போல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு முன் வந்து உதவி செய்யக்கூடிய மக்கள். இந்த இடத்துல யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்தபடியினால யோனத்தானை கொலை செய்வதற்கு சவுல் முயற்சி பண்ணான். இதே நேரத்துல இன்னொரு காரியத்தை மறக்க வேண்டாம். விசுவாசிகள் சொல்லக்கூடிய நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி வேதனையின் பாதையில கடந்து செல்லும் போது அவனுடைய வேதனையை பகிர்ந்து கொள்வதற்கு, வேதனையின் மத்தியில நிற்பதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம்? யோனத்தான் was a very best friend. உடன்படிக்கை பண்ற தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டு நான் உன்னை அழிக்க மாட்டேன், என்னுடைய தகப்பனாருடைய திட்டங்களுக்கு ஒத்து போக மாட்டேன். யோனத்தான் ஈஸியா யோசித்திருக்கலாம். தாவீதை கொன்று விட்டால் பட்டத்துக்கு தான் வந்துடலான்ட்டு. அவ்விதமாக யோசிக்கவில்லை. உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? நான் உன்னை கொல்ல மாட்டேன். அதே போல என்னுடைய சந்ததியை, அதாவது சவுலுடைய சந்ததியை, யோனத்தானுடைய சந்ததியை நீ வேற இருக்க கூடாது என்று என்னோடு உடன்படிக்கை பண்ணி கொடுன்னு சொல்லி சொல்றேன். சொன்ன மாதிரியே தாவீது உடன்படிக்கை பண்ணி கொடுத்தார். அந்த உடன்படிக்கையை அவர் கடைசி வரை காத்துக்கொண்டார். தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி அதான்.
அப்போ பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில கடந்து செல்லும் போது நம்மை தேற்றுவதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு, நம்மை தூக்கி விடுவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு கர்த்தர் நல்ல நண்பர்களை வைத்திருக்கிறார், தேவனுடைய மக்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பின்னாடி சொன்னார் இல்லையா, தான் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒண்ணும் இல்லை, பெரிய அன்பு ஒண்ணும் இல்லை. இப்படிப்பட்ட அன்பு நம்ம கிட்ட இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளை. வேதனையின் மத்தியில, பாடுகள் மத்தியில கடந்து செல்லக்கூடிய மக்களோடு நிற்பதற்கு தன்னுடைய ராஜாங்கத்தை தியாகம் செய்து தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்கிறார். இந்த 20வது அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. கதிரிஷ்டமான அதை அடுத்த முறை நம்ம படிக்கலாம். அப்போ தேவன் அவருடைய மக்கள் மூலமாக அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார், உண்மையாக உதவி செய்கிறார். தாவீது எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு போய் யார்கிட்ட கொட்டுறாருன்னா யோனத்தான் கொட்டுகிறார். யோனத்தான் தேவனுடைய ஞானத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி தாவீதை தெளிவாக பாதுகாத்து வழி நடத்துகிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஐக்கியம், நல்ல விசுவாசிகளுடான உறவு வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை தூக்கிவிடும். நம்ம அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்ட 2 காரியங்களை மெயினா யோசித்து பார்க்கலாம். ஒன்று, பிசாசானவன் நமக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள். அந்த திட்டங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய மக்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியது கிடையாது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். மாம்சத்தையும் ரத்தத்தையும் பகைப்பதற்கு நம்ம அழைக்கப்படல. இவங்கெல்லாம் நமக்கு எதிரி, இவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக செயல்படுறாங்க நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அவர்களுக்கு பின்னாலே இருந்து செயல்படக்கூடிய பிசாசு மறக்க வேண்டாம். பிசாசு எவ்விதமாக தூண்டுவான்றத ஏற்கனவே உள்ள வேத ஆராய்ச்சியில் நம்ம படிச்சிருக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படித்திருக்கிறோம். விசுவாசிகள் மூலமாக கூட தூண்டப்படலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாதைக்கு போகும்போது அந்த சிலுவையின் பாதையை விட்டு அவரை வழி விலக பண்ணுவதற்கு பேதுரு ஆலோசனை கொடுத்தார் இல்லையா? ஆண்டவரே, இதெல்லாம் நமக்கு நடக்கவே கூடாதே. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அநேக நேரங்கள்ல வரலாம். ஆனால் அதே நேரத்துல தேவனுடைய மக்களுக்காக உயிரை கொடுப்பதற்கும் ஆயத்தமான மக்கள், தேவனுடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு எதிராக எந்த ஒரு பிசாசின் காரியங்களும் செயல்பட முடியாது. 2வது, விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வேதனைகளை கொண்டு போய் கொட்டுவதற்கு நமக்கு ஐக்கியம் உண்டா? விசுவாசிகளாகிய நாம் யோனத்தானை போல வேதனையின் மத்தியில கடந்து செல்லக்கூடிய மக்களோடு நம்ம நிற்கிறோமா? என்னுடைய உரிமைகளை நான் விட்டு கொடுத்து அதன் மூலமாக என்னுடைய குடும்பத்துல எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, சவுல் பகைத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி யோனத்தான் எந்த அளவுக்கு தாவீதை நேசித்தாரோ அந்த அளவுக்கு நேசிக்கிறோமான்றதை யோசித்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக, அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பாடுகள் மத்தியிலே நம்மோடு பயணிக்கிற கர்த்தர், பாடுகள் மத்தியிலே நம்மை கைவிடாத கர்த்தர், பிசாசானவனுடைய ஆதிக்கத்தை மேற்கொள்வதற்கு நம்மை பலப்படுத்தக்கூடிய கர்த்தர். பயப்பட வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல கொட்டி விடுவோம், தேவனுக்குள் பலப்படுவோம். தேவனுடைய மக்களை தேவன் கொடுத்திருக்கார் இல்லையா? எவ்வளவு சகோதர சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். நாம் அப்படிப்பட்ட நபர்களாக செயல்படுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும்போது, பாடுகள் வரும்போது தனியாக நாங்கள் கடந்து செல்வதாக உணர்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் எங்களுக்கு போராட்டம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். உடைய சமூகத்துல போய் எல்லாவற்றையும் கொட்டிவிட, கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய பலத்தால அநேக நேரங்கள்ல முடியல ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எங்களை தூக்கி நிறுத்துகிற, எங்களுக்கு தோள் கொடுக்கிற, எங்களோடு பயணிக்கிற, எங்களுக்காக அநேக காரியங்களை இழக்கிற, எங்களை உயிருக்குயிராக நேசிக்கிற அநேக விசுவாச சகோதர சகோதரிகள் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்காக
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, எங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு, எதிர்ப்பின் மத்தியில் நாங்கள் அடைக்கலம் புகுவதற்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் யோனத்தானை போல, சாமுவேலை போல மற்ற விசுவாசிகளை அரவணைக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். வேதனையின் மத்தியில கடந்து செல்லக்கூடிய மக்களை தூக்கி நிறுத்துவதற்கு, அதன் மத்தியில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களுடைய பங்கை நிறைவேற்றிவிட எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை நேசிப்பதை போல மற்றவர்களை நேசித்து விட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஐக்கியத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.